சார் இந்த 68,329 வாக்குச்சாவடியில் 44,400 வாக்குச்சாவடியில் பதட்டமான வாக்குச்சாவடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பதட்டமான வாக்குச்சாவடின்னு அப்படின்னா அங்கே கலவரம் நடக்கலாம், கள்ள ஓட்டு போடலாம், அங்கே எந்த பிரச்சனையும் வரலாம். ஸோ இப்படி பதட்டமணி தான் பதட்டமானவை. அப்போ இதில் என்ன நம்ம நாடு எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அது மொத்தம் இருக்குது 68,000 வாக்குச்சாவடிகள், 44,000 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை, மீதி தான் நார்மலான வாக்குச்சாவடிகள். இதில் வந்து நிறைய கிராமங்கள் வந்து ஓட்டே போடலை. ஆனால் அவங்களுக்கு கோரிக்கைகள் பல வருஷமாக அந்த ஆட்சிக்கு வரவங்க வந்து வாக்கு உறுதி கொடுத்து எதுவும் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு பல கிராமங்கள் ஓட்டே போடலை. ஓட்டர் ஐடி இருக்குது, ஆனால் அங்கே ஓட்டு லிஸ்ட் அவங்க பேர் இல்லை, அவங்க ஓட்டு போட முடியல. ஸோ அவங்க அப்படியே போயிடுறாங்க. நிறைய பேர் வெளியூருக்கு போக முடியாமல், நிறைய பேர் ஓட்டு போட போக முடியாமல், பஸ்ஸு கிடைக்காம, ட்ரெயின் கிடைக்காம, பாதி பேர் அந்தந்த ஊரில் வேலை செய்கிறவங்க ஃபுல்லாக அப்படி இருந்துட்டாங்க. ஸோ அவங்க ஓட்டு போட வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி ஓட்டு போடாதவங்க நிறைய பேர் இருக்கும்போது எப்படி 71% வாக்கு பதிவாகிருக்கும். அது இல்லாமல் கள்ள ஓட்டுகள், அது வந்து